ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆன். இன்னைக்கு நம்ம வேர்ல்ட் ரேங்கர்ங்கிற மன்மோ சீரிஸோட எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். அதனால நம்ம வீடியோக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இன்ஸ்டா ஐடியும் கீழே கொடுத்துருக்கேன், அதையும் ஃபாலோ பண்ண இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம், அந்த மான்மோவை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு சில கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும். அதில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மணிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு பிராணம் யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்கை சில பேர் என்கான்டேஷன் சொல்லுவாங்க, சில டிரான்ஸ்லேட்டரில் டெக்னிக்ஸ்னு போட்டிருக்கோம். அவ்வளோதான், இந்த மாதிரி சின்ன சின்னது தான் மாறி இருக்கும். சரி, ஓகே, நம்ம ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த எபிக்கோட ஸ்டார்டிங்கில் லாய்டு அவளை பார்த்து ரொம்ப நல்லாவே நடிக்க, அவன் தானே கடைசி வரைக்கும் ஜெயிப்பான்னு நீ நினச்சா அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவன் ஜஸ்ட் நடக்குமான்னு திங்க் பண்ணி பார்த்தேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டு அவர், அவன் அடாலோட ஸ்டூடெண்ட்டாக இருக்க போய் தானே நீ அப்படி யோசிச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அப்படின்னா நீங்கள் அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவர், ஏன் அவனோட ஸ்பீனான ஸ்லாஷஸ் செயின் டெக்னிக்கால மட்டும்தான் இந்த மாதிரிலாம் சண்டை போட முடியும், ஆனால் இதை இப்போவுமே எனக்கு உண்மை நம்புறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஸ்வாட் செயின் டெக்னிக் வந்து ரொம்ப ப்ரீஷியஸான ஒரு டெக்னிக், இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த டெக்னிக் தலைமுறையாக டாப் ரேங்க் நைட்டுக்கு தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த டெக்னிக் ஒரு அட்வென்ச்சர் கையில இருக்கு. இதை மட்டும் ஒரு நைட் பார்த்தானா அவங்களோட தலைமுறையா நடந்துகிட்டு இருந்த ஒரு விஷயம் வேற ஒருத்தனால திருடப்பட்டுச்சுன்னு நினைப்பாங்க அப்படின்னு அவர் சொல்ல, இதை கேட்டு லூக்கு அப்படின்னு லோ அதுக்கு மேல நைட்டு கூட சண்டை போட விடாம தடுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவரு, இது கொஞ்சம் புத்திசாலித்தனமான யோசனை தான், பட் ஏதாவது மோசமான சூழ்நிலை வந்துச்சுன்னா கண்டிப்பா அவன் சாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கு பதிலாக ஒரு நைட் ரேங்கரா மாறினானா அது இன்னும் அவனுக்கு கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவர் சொல்ல, இதை கேட்டு அவ லோ சொன்ன விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்து அது நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து, நான் லோவை நம்பினதுக்கான காரணம் சயின்ஸ் ஸ்டைல் டெக்னிக் கிடையாது, அவன் உங்க பையனே தோக்கடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்ல, வாய்ப்பே கிடையாது, இப்ப இருக்க அவனோட கரண்ட் ஸ்கில்ல வச்சுட்டு அதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவன், நானும் ஃபர்ஸ்ட் அப்படித்தான் நினைச்சேன், பட் அவன் என்கிட்ட போய் சொல்லலாம், அவன் உண்மையை தான் சொல்றான், நான் லோவை நம்புறேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட லாய்டு மனசுக்குள்ள அவனோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பே எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு, அதோட முக்கியமா அவனோட பிராணம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் நடக்க, மிஸ்டர் லாய்டு அப்படின்னு சொல்லி லூக்கு கூப்பிடுறா. இதை பார்த்து அவர் அவளை பார்த்து, அவன் ஏதாவது டெக்னிக் வச்சிருந்தேன் அதை என்கிட்ட யூஸ் பண்ணியிருந்தேன், கண்டிப்பா நான் தோத்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அத்தோட இந்த கான்வர்சேஷன் முடியுது. இப்போ நம்ம ஹீரோட மெமரியில் இருக்கிற ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. அப்பெல்லாம் அவங்க அம்மா நம்ம ஹீரோக்காக ஒரு பாட்டை பாடி காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு அப்பெல்லாம் கதவை திறந்துக்கிட்டு ஒரு பாட்டி வந்து, எதுக்காக முட்டாள்தனமா அந்த போயமை பாடி அவங்க கிட்ட காமிச்சுக்கிட்டு இருக்க, இந்த போயமால தான் வில்லேஜுக்கு வெளியே போக முடியாம இதே இடத்துல நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம், இதுக்கு மேல இந்த மணிக்கு பண்ணாத, இப்போ நான் போறேன், இது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கிளம்பிருந்தாங்க. அதனால அவங்க அம்மா என்னை மன்னிச்சிடலோ அப்படின்னு சொல்ல, கரெக்டா அந்த மெமரி கட் ஆகுது. கரெக்டா நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல் வந்து கண் முழிக்கிறான். கண் முழிச்சவன் நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க, பக்கத்துல இருந்த லூக்கு, நீ கண் முழிச்சிட்டியா, இது ரெக்கக்னேஷன் வியூர்ல இருக்க ஹாஸ்பிட்டல், கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லா நீ தூங்கிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்ல, ஒரு நாள் ஃபுல்லாவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்க, அப்ப எல்லாம் லூப் பேச ஆரம்பிக்கா, டாக்டர் என்கிட்ட மென்டலி நீ ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன்னு சொன்னாரு, எனக்கு தெரியல நீ எந்த மாதிரியான சுமையை சுமந்துக்கிட்டு இருக்கேன்னு, ஆனா எல்லா விஷயமும் சீக்கிரமா நடக்கணும்னு நினைக்கிறத நிறுத்து அப்படின்னு அவ சொன்னதை கேட்டு நம்ம ஹீரோ நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்து, நீ சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்றான். இப்ப நம்ம ஹீரோ சாட இருக்கிறத பார்த்துட்டு லூக்கு, ஒரு முக்கியமான விஷயம் அவங்ககிட்ட நான் சொல்லணும், உனக்கு என்கான்டேஷன்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ தெரியாது அப்படின்னு சொல்றான். அதை கேட்டாவ, என்கான்டேஷனுங்கிறது பிராணவை யூஸ் பண்றதுக்கான ஒரு ஸ்பெஷலான மெத்தட்னு சொல்லலாம், டாப் ரேங்க் அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் இதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அவ சொன்னதை கேட்டு நம்ம ஹீரோ, லாய்டு அதுல ஒருத்தர் அப்படின்னு சொல்லி கேட்கான். ஆமா, அவர் வாரியர் ப்ரோவர் ட்ரைபை சேர்ந்தவர், அவங்களோட ட்ரைப் ஒரு காம்பட் ரிலேட்டடான ட்ரைப், அவங்க எல்லாரும் ஹண்டிங்ல ரொம்ப சிறந்தவங்க, மலைப்பகுதியில தான் அவங்க எல்லாரும் வாழ்வாங்க, அவங்களோட ஆரிஜினே அவங்களோட ஜென்ரேஷனா ஒரு போயமை வந்து அவங்க பாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அதைத்தான் நம்ம என்கான்டேஷன் டெக்னிக் ஸ்பெல்ஸ் இந்த மாதிரி எல்லாம் சொல்றோம். லாய்டு என்கிட்ட உனக்கும் அந்த மாதிரி என்கான்டேஷன் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு, உனக்கு ஏதாவது அந்த மாதிரி போயம் ஞாபகம் இருக்காலோ அப்படின்னு சொல்லி அவ கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ அவங்க அம்மா பாடின விஷயத்தை யோசிச்சு பார்த்து எனக்கு தெரியும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட அடுத்த செகண்ட் லூக்கு, சூப்பர், உன் கூட சேர்ந்ததுக்கு நான் மறுபடியும் சந்தோஷப்படுறேன், ரேங்கருக்கு என்கான்டேஷனுங்கிறது ஒரு வரம் மாதிரி, கண்டிப்பா நீ ஒரு டாப் ரேங்க் அட்வென்ச்சரா மாறுவ அப்படின்னு சொல்றான். சரி, ஓகே லோ, உனக்காக நான் ஒரு பெர்ஃபெக்ட்டான கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கேன், இது அசாபன் ஃபாரஸ்ட் இன்வெஸ்டிகேஷனுக்கு ரீசெண்டா இந்த இடத்த ஈக்காலஜிக்கல் சர்வே எடுக்க சொல்லியிருக்காங்க, 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த இடம் ரேஞ்சர் ஜோன் 48வது இடமா மாறி இருக்கு அப்படின்னு அவ சொல்ல, இதை கேட்டு நம்ம ஹீரோ, ஈக்காலஜிக்கல் சர்வேவா, அந்த இடத்துல இருக்க அனிமல்ஸ் மற்ற விஷயங்களை இன்வெஸ்டிகேட் பண்ண போறோமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவ, அதுவும் ஒரு பார்ட் தான் அந்த கொஸ்டின்ல, ஆனா அதையும் தாண்டி அந்த இடத்துல நிறைய மர்மமான விஷயங்கள்லாம் நடக்குது, ரீசெண்டா அந்த இடத்துல 800 to 1000 ரேங்க்டு அட்வென்ச்சர்ஸ்லாம் போனவங்க நிறைய பேர் காணாம போயிருக்காங்க, நீ மட்டும் எதனால இவங்க எல்லாரும் மறைஞ்சு போறாங்கன்ற காரணத்தை மட்டும் கண்டுபிடிச்சிட்டனா உன்னால 200 ரேங்க் இம்ப்ரூவ் பண்ண முடியும், அதனால இந்த ரிஸ்க் எடுக்கிறது நல்லதுதான் அப்படின்னு அவ சொல்ல, இதை கேட்டு நம்ம ஹீரோ, சரி ஓகே நான் இந்த கொஸ்டின் எடுத்துக்கிறேன், கண்டிப்பா இந்த கொஸ்டின் எல்லாம் முடிக்க முடியும்னு தெரிஞ்சுதான் நீ என்கிட்ட கொடுத்துருப்ப அப்படித்தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, ஆமா கரெக்டா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த கொஸ்டின் அக்செப்ட் பண்றதுக்கான வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோவை பார்த்து, அசாபான் ஃபாரஸ்ட்டுக்குள்ள நீ போறதுனால சில விஷயங்கள் எல்லாம் நீ ஃபாலோ பண்ணியாகணும், அந்த இடத்துல இருந்து அனிமல்ஸை நீ ஹண்ட் பண்றக்கூடாது, அதே போல அது வாழ்ற இடத்த நீ டேமேஜ் பண்ணிடக்கூடாது, அப்படி நீ பண்ணாலும் எதுவும் பெரிய பிரச்சனை வராது, நான் உன் கூட இருக்கிறதுனால, இருந்தாலும் எதுவும் பண்ணாம பாத்துக்கோ அப்படின்னு அவ சொல்ல, இதை கேட்ட நம்ம ஹீரோ, அப்படி மட்டும் நான் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாம விட்டுட்டேன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவா உன்னோட ரேங்க் குறைஞ்சிரும், நீ எவ்வளவு ஸ்கில்ஃபுல்லான ஆளா இருந்தாலும் சரி அவங்க அதை பத்தி எல்லாம் கவலையே பட மாட்டாங்க, அண்ட் உன்னோட கோஸ்டையும் நீ முடிக்காம தொடர்ந்து ஃபெயில் ஆகிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, உன்னோட ரெப்யூட்டேஷன் வந்து கம்மியாயிரும், அதுக்கப்புறம் நீ எவ்வளவு பெரிய கோஸ்ட்டை முடிச்சாலும் சரி உன்னோட ரேங்க் வந்து கூடவே கூடாது, ரொம்ப ஸ்லோவா கூடும்,
ப்ரோ அப்படின்னு அவ சொன்னதை கேட்டு நம்ம ஹீரோ புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றான். இப்ப அவ ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து இது நமக்கான ஒரு புது தொடக்கம், நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த வேலையை முடிக்கலாம், உன்னை ஒரு டாப் ரேங்க் அட்வென்ச்சரரா மாத்தலாம் அப்படின்னு சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்றான். இப்போ இந்த சீனை கட் பண்ணி அசாபான் ஃபாரஸ்ட்டை காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு மலை மாடு ஒரு அட்வென்ச்சரோட கழுத்தை பிடிச்சி இதுக்கு மேல உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது, ஏன்னா நீ பார்க்க கூடாத விஷயத்த பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி கழுத்தை திருக்கி போட்டு அவனை கொன்றுதான். இதை பார்த்து இன்னொருத்த நீ மறுபடியும் ஒருத்தனை கொண்டுட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அந்த மலை மாடு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, ரெக்கக்னிஷன் வியூர்ல இருக்கிறவங்களா லோ ரேங்கர்ஸை கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தான். சொன்னவன் ஒரு கூண்டு மேல காலை வச்சு அவங்க சொல்ற மெத்தட் மூலியமா ரேங்கை ஏத்துறது ஒரு முட்டாள்தனம். நம்ம இந்த மாதிரி யூனிகாசோரஸ் இந்த மாதிரி லெஜெண்டரி அனிமல்ஸை பிடிச்சி வித்தாலே போதும், ஈஸியா 2 டிஜிட் ரேங்கிங்க்கு போகலாம். இதை கேட்ட கிழமை மணிக்கு இருக்கிற ஒருத்தன் பேச ஆரம்பிக்கான். ஸ்ட்ரென்த் மட்டும் உங்களோட ரேங்கிங்கை இன்க்ரீஸ் பண்ணாது, நான் இங்க இருக்கிறதுக்கான காரணம் நீதியால காயப்படுறவங்களுக்காக தான் அப்படின்னு சொல்றான். இவனோட பேரு ரோசோ செரிவல் அண்ட் ஸ்மெக்லர் ரேங்கிங் 7வது இடம் போட்டிருக்கு அப்படின்னு அந்த கெஸ்ட் அப்பியரன்ஸ் தாத்தா சொல்றாரு. இப்ப அப்படியே நம்ம மலமாட பார்த்தா நான் கண்டிப்பா இந்த ஹண்டிங் கிரவுண்ட அந்த 100th ரேங்க் அடையிற வரைக்கும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். சிவனோட பேரு டால்கன் ஐரிசன் போட்டிருக்கு. அட்வென்ச்சர் ரேங்கிங் நம்பர் 672ல இருக்கும். இப்போ இந்த சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை அசாபான் ஃபாரஸ்ட் முன்னாடி காட்டுறாங்க. அங்க இருக்க காட்ஸ் நம்ம ஹீரோவோட ஐடியை செக் பண்ணணும்னு சொல்ல நம்ம ஹீரோவா அவனோட ரேங்கிங் ஐடியை கொடுக்கான். அவர் அதை பார்த்துட்டு ரேங்கிங் நம்பர் 2728 நீங்க இப்போ உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி திரும்ப கொடுத்துருந்தாரு. போகையில நம்ம ஹீரோ லூக்கை பார்த்து நான் கேட்கறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம், பட் அட்வென்ச்சர் ரேங்கிங்ல எத்தனை பேர் மொத்தமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்காக மொத்தமா 30,000 பேர் இருக்காங்க, பட் ஆக்டிவா இருக்கிறது 20,000 பேர் தான். ஆனா கண்டிப்பா இந்த அட்வென்ச்சர் ரேங்கிங்கை மற்ற ரேங்கிங்கோட கம்பேரே பண்ண முடியாது. அண்ட் அட்வென்ச்சர் ரேங்கிங்கை பொறுத்த அளவுல நிறைய டிஃபரெண்ட் லெவல்ஸ் இருக்கு, அதை டிஜிட் வைஸா பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு அவ சொல்ல இதை கேட்டு நம்ம ஹீரோ டிஜிட் வைஸ் ஆனா எப்படி சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்கான். அதுக்காக சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்க அட்வென்ச்சர் ரேங்கிங்ல 4 டிஜிட் இருக்கிற ஒரு ஆள் எடுத்துக்கோ, அதே போல மற்ற ரேங்கிங்ஸ்ல இருக்கிற 3 பேரை 3 டிஜிட்ல இருக்கவங்களா எடுத்துக்கோ. இவங்களோட பவரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் அட்வென்ச்சர் ரேங்கிங்கோட குவாலிட்டி என்னன்னு. அண்ட் அட்வென்ச்சர் ரேங்கிங்ல 3 டிஜிட்ல இருக்கிற ஒரு ஆளு மற்ற ரேங்கிங்ல 2 டிஜிட்டுக்கு சமம். அவங்க எல்லாரும் நீ எக்ஸாம்ல ஃபேஸ் பண்ணல, அவங்களோட ஸ்கில்ஃபுல்லா தான் இருப்பாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ அப்படின்னா பார் மட்டும் தான் அதிகமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்ப எல்லாம் லூக் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு சரி அதெல்லாம் விடுப்பா, இப்போ நம்ம ரொம்ப பேசாம அட்வென்ச்சரிங்க தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம லூக் நடக்க ஆரம்பிக்க அந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சரி ஓகே गाइस, கண்டிப்பா இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோல ஏதாவது குறை இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல போட்டு போங்க, இல்லைன்னா இன்ஸ்டா ஐடியா கீழே தான் கொடுத்துருப்பேன், அதுல கூட நீங்க டிஎம் பண்ணலாம். அண்ட் இது ஒரு ஆன்கோயிங் ஒன்வா, இன்னும் ஒரு சில சாப்டர்ஸ் தான் இருக்கு, வாரத்துக்கு 4 சாப்டர் தான் ரிலீஸ் பண்றாங்க, அதனால கொஞ்ச நாள்ல இந்த வீடியோ வராம கூட போகலாம். அதுக்காக மொத்தமா இந்த சீரிஸை டிராப் பண்ணிட்டு நினைச்சுக்காதீங்க, அதை ரிலீஸ் பண்ண நான் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுவேன். சரி ஓகே गाइस, நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல உங்களை பார்க்குற வரைக்கும் பாய்.